Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.5ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, an amount of rupees 65,000 is invested in 3 bonds at the rates of 6%, 8% and 9% per annum respectively. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 65,000 3 bondsல இன்வெஸ்ட் பண்றாங்க. First bond வந்து 6% per annum, second bond வந்து 8% per annum, அதே மாதிரி third bond வந்து 9% per annum. இது வந்து நம்ம என்ன எழுதலாம்னா let the amount of 3 bonds be x, y and z. ஏன்னா அந்த amount of 3 bonds தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க determine the price of each bond. அதனால let the amount of 3 bonds be x, y and z ன்னு எடுத்துக்கலாம். இப்போ first statement என்ன சொல்லியிருக்காங்க, an amount of rupees 65,000 is invested in 3 bonds. அதாவது 65,000 3 bondsல பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா x plus y plus z equal to 65,000. ஏன்னா x வந்து amount of first bond, y வந்து amount of second bond, z வந்து amount of third bond. மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 65,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 65,000 is invested in 3 bonds at the rates of 6%, 8% and 9% per annum. அதாவது ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து 6% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி செகண்ட் பாண்டை 8% per annum இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தேர்ட் பாண்டை 9% per annum. The total annual income is rupees 4,800. அதாவது 65,000 3 bondsல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க at the rates of 6%, 8% and 9%. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆனுவல் இன்கம்மாக உங்களுக்கு எவ்வளோ வருது, 4,800. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் பாண்டுக்கு எவ்வளோ 6%, அப்போது 6/100 into x ப்ளஸ் செகண்ட் பாண்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 8%, அப்போ 8/100 into y ப்ளஸ் தேர்ட் பாண்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 9%, அப்போது 9/100 into z ஈக்குவல் டு டோட்டல் ஆனுவல் இன்கம் என்ன 4,800. இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z பை டினாமினேட்டர் 100 ஈக்குவல் டு 4,800. இப்போ அந்த 100 இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 4,80,000. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the income from the third bond is rupees 600 more than that from the second bond. அதாவது தேர்ட் பாண்ட்லேருந்து கிடைக்கிற இன்கம் வந்து செகண்ட் பாண்டை விட 600 rupees அதிகமாக இருக்குது. இது நம்ம எப்படி எழுதலாம்னா தேர்ட் பாண்ட் வந்து எப்படி எழுதலாம், 9/100 is it equal to 600 ப்ளஸ் செகண்ட் பாண்ட் எவ்வளோ 8/100 into y. ஏன்னா தேர்ட் பாண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் பாண்டை விட 600 rupees அதிகமாக இருக்குது. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா நான் வரும் 8/100 into y இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 8/100 into y ப்ளஸ் 9/100 into z ஈக்குவல் டு 600. அப்போது மைனஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு இந்த 100 அந்த சைடு போச்சுன்னா 60,000. இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணி எக்ஸ் பை அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பை இசட்டோட வேல்யூஸ் என்ன, அமௌண்ட் ஆஃப் 3 bonds. இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இல்லை, அப்போது நம்ம 0x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக எழுதணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் லெஃப்ட் சைடு வந்து ஏ மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ் என்ன கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போ வேல்யூஸ் என்ன 1 1 1 6 8 9 0 minus 8 9. இதான் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ரைட் சைடு வந்து பி வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன 65,000 4,80,000 60,000. ஸோ இப்போ நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. இப்போது இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. இப்போ இந்த 1க்கு கீழே இருக்க வேல்யூஸை நம்ம 0வாக மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ வந்து ஆல்ரெடி 0வாக இருக்குது ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த 6 வேல்யூ வந்து நம்ம 0வாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போது ரோ 2 நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 2 மைனஸ் 6 into ரோ 1. ஏன்னா 6 மைனஸ் 6 into 1 இந்த வேல்யூ வந்து 0வாக வரும். ஸோ இப்போ இந்த ரோ ஆப்ரேஷனை ரோ 2வில் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ரோ 1 அண்ட் ரோ 3 வேல்யூஸ் வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ரோ 1 என்ன 1 1 1 65,000. ரோ 3 வேல்யூஸ் என்ன 0 மைனஸ் 8 9 60,000. இப்போது ரோ 2 வேல்யூஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான், அதாவது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த வேல்யூ 8 மைனஸ் 6 into 1, அப்போ 8 மைனஸ் 6 என்ன 2. இப்போ அடுத்த வேல்யூ 9 மைனஸ் 6 into 1, அப்போ 9 மைனஸ் 6 என்ன 3. இப்போ அடுத்த வேல்யூ 4,80,000. அப்போ 4,80,000 மைனஸ் 6 into ரோ 1 வேல்யூ என்ன 65,000. அப்போ 4,80,000 மைனஸ் 6 into 65,000 என்ன வரும், 6 into 65 வந்து 390. அதுக்கப்புறம் 3 zeros வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4,80,000 மைனஸ்
3,90,000 என்ன வரும் 90,000. இப்போது செகண்ட் ரோ வந்து பார்க்கலாம். செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 2. ஸோ இப்போ இந்த 2க்கு கீழே இருக்க வேல்யூ இந்த -8 வந்து நம்ம 0வாக மாற்றணும். அப்போது ரோ 3 வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 3 + 4 into ரோ 2. ஏன்னா -8 + 4 into 2 8 வந்து 0வாக மாறும். ஸோ இப்போ இந்த ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வந்து சேம் தான், அது அப்படியே எழுதிக்கலாம். 1 1 1 65,000 இது வந்து ரோ 1. அடுத்து ரோ 2 வேல்யூஸ் என்ன? 0 2 3 90,000. அடுத்து ரோ 3 வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான், செகண்ட் வேல்யூ வந்து 0 இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து தேர்ட் வேல்யூ வந்து 9 + 4 into 3, அதாவது 9 + 12 என்ன 21. இப்போ அடுத்து இந்த வேல்யூக்கு அப்போது 60,000 + 4 into 90,000. அப்போது 60,000 + 4 into 90,000 எவ்வளோ வரும்? 4 into 90,000 வந்து 3,60,000. 3,60,000 + 60,000 என்ன வரும்? 4,20,000. ஸோ இதான் வந்து தேர்ட் ரோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன வரும்? அதாவது லெஃப்ட் சைடு வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை x, y and z கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1 into x என்ன x, + 1 into y என்ன y, + 1 into z என்ன z, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன 65,000. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 0 into x வந்து 0 தான், அதுக்கப்புறம் 2 into y, அப்போது 2y + 3 into z என்ன 3z, ஈக்குவல் டு 90,000. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும்? 21z ஈக்குவல் டு 4,20,000. ஸோ இதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் இசட்டோட வேல்யூ என்ன வரும்? 21z ஈக்குவல் டு 4,20,000. அப்போ இசட் ஈக்குவல் டு 4,20,000 டிவைடட் பை 21. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 20,000. ஏன்னா 42 டிவைடட் பை 21 என்ன 2. இப்போ நம்ம இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனில் இசட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 2y + 3 into z என்ன 20,000 ஈக்குவல் டு 90,000. 2y + 3 into 20,000 எவ்வளோ? 60,000 ஈக்குவல் டு 90,000. அப்போது 2y வந்து என்ன 90,000 - 60,000 என்ன வரும்? 30,000. அப்போது y என்ன 30,000 டிவைடட் பை 2, y ஈக்குவல் டு 15,000. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y + z ஈக்குவல் டு 65,000. இப்போ y அண்ட் z வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது x + y என்ன 15,000 + z என்ன 20,000 ஈக்குவல் டு 65,000. அப்போது x + 15,000 + 20,000 எவ்வளோ? 35,000 ஈக்குவல் டு 65,000. அப்போது x ஈக்குவல் டு 65,000 - 35,000. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 65,000 - 35,000 எவ்வளோ? 30,000. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வந்து என்ன? அமௌண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாண்ட். ஒய் வந்து என்ன? அமௌண்ட் ஆஃப் செகண்ட் பாண்ட். இசட் வந்து என்ன? அமௌண்ட் ஆஃப் தேர்ட் பாண்ட். இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.